வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்றைக்கி ஐர மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்ற பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஐர மீன் 200 கிராம், புளி நெல்லிக்காய் அளவு, பூண்டு 10 பல், மிளகு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, மல்லி. இந்த ஐர மீனோட கொஞ்சம் பால் உப்பு போட்டு நல்லா புரட்டணுங்க. அப்புறம் 3 தடவையாவது நல்லா தண்ணீரை விட்டு நல்லா கழுவணும். அப்போ எல்லா கசடும் வெளியேறிடும். இப்போ இந்த மீனோட 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். புளியை இப்போ நல்லா கரைசல் பண்ணி வடிகட்டி, நல்லா சுத்தமாக வடிகட்டி 2 ஸ்பூன் குழம்பு பொடி போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிடணும். கட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லா கரைச்சி இப்போ அடுப்பில் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். இப்போ இந்த குழம்ப அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். அதே சமயம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் உப்பு கலந்து வச்சுருக்கலாம் அந்த மீன், அதை நல்லா வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் இருத்திக்கணும். இப்போ இதில் வச்சுருக்கதான பொருட்களை பாருங்கள்: கருவேப்பிலை, மிளகு, பூண்டு, மீன், இதெல்லாம் ஒரு இதில் போட்டு வதக்க போகிறேன். முதல்ல வடச்சட்டியில் ஒரு கரண்டி நிறைய எண்ணெயை ஊற்றிக்கிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு தட்டிய மிளகு முதல்ல சேர்க்கணும், அப்புறம் கருவேப்பிலை சேர்க்கணும், அப்புறம் பூண்டை சேர்க்கணும், அப்புறம் கடைசியில் மீனை சேர்க்கணும். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த மீனை சேர்க்கணும். அடுப்பில் மீனை சேர்க்கக்கூடாது. பூண்டு நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு மீனை சேர்த்து, மீன் இருக்கிற டைம் 2 நிமிஷம் தான் வடச்சட்டியில், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா வதக்கணும், விடாமல் வதக்கணும். இப்போ நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்திங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல எண்ணெய், பூண்டு, கருவேப்பிலை, அதிலிருந்து மீனை மாத்திரம் தனியாக எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது சில பூண்டும் கருவேப்பிலையும் சேர்ந்து வரும். ஆனால் அப்படி விடாமல் மறுபடியும் பூண்டையும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலே மறுபடியும் போடணும். அதோடு சேர்ந்து 2-3 மீனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சோண்டு மீன், 2-3 பூண்டு, அந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ குழம்புல முதல்ல போட்டுடணும். இந்த குழம்பு 2-3 மீன் சேர்ந்துருக்கிறதெல்லாம் சேர்ந்து இப்போ நல்லா கொதித்து ஒரு ஃப்ளேவர் வரும். குழம்பு நல்லா கெட்டியாகும். ஆனால் தனியாக ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் மீன் தனியாக தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த குழம்புல எண்ணெய் ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சுட்டே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நேரம் வரையும் கொதிக்க விடணும். அப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டேஜில் நல்லா கெட்டியாயிரும். இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே நம்ம தனியாக வச்சுருக்கோம்ல மீன், அதை இதில் ஆட் பண்ணிடணும். ஒரு 3 நிமிஷம் இப்போ அது கொதிச்சிட்டே இருக்கலாம். அதுக்கு மேலே கொதிச்சா மீன் கைக்கே கிடைக்காது, அந்தளவுக்கு நல்லா வெந்து போயிடும். 3 நிமிஷம் தான். அப்புறம் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வைக்கிறதுக்கு காரணம் இப்போ நம்ம மல்லியை இதில் உள்ளே போடணும். மல்லி ஃப்ளேவர் குழம்புக்கு ரொம்ப அவசியம். அதனால் மல்லியை கழுவி ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கேன், அதை இப்போ போட்டுற பாருங்கள். மல்லியை போட்டு அந்த சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். சிம்மில் இருக்கிற பிறகு, சிம்மில் போட்ட பிறகு கீழே இறக்கிடணும் குழம்ப. இப்போ நல்லா வெந்துக்குச்சு பார்த்திங்களா மீன்? நம்ம மீனோட ஷேப் தெரியுது பார்த்திங்களா? இப்போ ஒரு எவர்சிலர் பாத்திரத்தில் அதை எடுத்துடணும். இப்போ ஒரு அரோமா வரும் பாருங்கள். இது வீட்டவே ஒரு கலக்கு. இப்போ பாருங்கள், ஐர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு தான் சாப்பிடணும். ஆறின பின் பரிமாற அறுசுவை உணவாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.